அந்த இறந்து போனவனை வச்சு பண்டிதர்கிட்ட இந்த கொலைக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க, மதத்துக்கு எதிராக குற்றம் செஞ்சா இதுதான் நிலைமை அப்படின்னுங்கிறத அவன் அங்க சொல்றான். உடனே பாஜிராவுக்கு கோவம் வந்து அவனை அடிக்க போக நடுவுல குறுக்கால வரா பாஜிராவோட அம்மா. அதனால பாஜிராவ் அங்கிருந்து அப்படியே கிளம்பி போறான். அதுக்கப்புறம் அம்மாவை தனியா கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ணினீங்கன்னு கேட்க, அம்மா வாயடைச்சு அப்படியே நிக்க தம்பிக்காரன் தானா வந்து, நீங்க பேசலன்னா இதெல்லாம் அந்த மஸ்தானி தான் உங்களை பேச வைக்கிறா அப்படின்னு சொல்ல, அவங்கிட்ட புந்தல்கண்டில் இருந்து வந்த செல்வங்கள் எல்லாம் பயன்படுத்துற, ஆனா புந்தல்கண்டில் இருக்கக்கூடிய மஸ்தானிய மட்டும் வேணான்னு சொல்லுறிய அப்படின்னு திட்டிட்டு அம்மா கிட்ட வந்து பேச, அம்மாக்காரி என்ன சொல்றான்னா, பாஜிராவ் பேஸ்வாவா இருக்கக்கூடிய நீ இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்ப இதுதான் பிரச்சனையா, இன்னையிலிருந்து இந்த பதவி எனக்கு வேண்டாம், இந்த பதவியை நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு தான் தலையில வச்சிருந்த கிரீடத்தை கலட்டி வச்சுட்டு அங்கிருந்து போறான். எனக்கு மஸ்தானி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு விசேஷம் நடக்குது. அதாவது புருஷங்காரன் நல்லா இருக்கணும்னு சொல்லி பொண்டாட்டிங்கெல்லாம் வேண்டிக்கிட்டு மஞ்சள் குங்குமம் சாரி பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம காசி என்ன பண்றான்னா, ஒரு தட்டுல சாரி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா மஸ்தானி கிட்ட வந்து கொடுத்து, என்னுடைய கணவருக்கு பிடிச்ச பெண் நீ தான், அதனால இதை நீ வச்சுக்க, இதை கட்டிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வா அப்படின்னு சொல்ல, மஸ்தானியும் அந்த சாரியை கட்டிக்கிட்டு போறா. இப்ப காசியும் மஸ்தானியும் சேர்ந்து ஒரு ஆட்டம் போடுறாங்க பாருங்க, வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். இந்த நேரத்துல எதிரி ராஜ்யத்திலிருந்து போர் தொடுப்பதற்காக நிறைய மன்னர்கள் ஒன்று சேர்ந்து மராட்டியத்து மேல போர் தொடுக்க வர்றாங்க. அப்ப இந்த போர்ல வெற்றி பெறணும் அப்படின்னா நிச்சயமா பாஜிராவ் இல்ல அப்படின்னா வெற்றி பெற முடியாது. அதனால பாஜிராவ் வேணும் அப்படின்னு சொல்லி மந்திரிகள் வந்து பேசுறாங்க. பாஜிராவ் என்ன சொல்றாருன்னா, நான் இப்ப பேஷ்வா இல்ல, அதனால போருக்கு வர முடியாது அப்படின்னு சொல்ல, என்ன போதையில் இருக்கிறீர்களா, கால் தடுமாறுகிறது என்று கேட்கிறாங்க. அப்ப பாஜிராவ் அனைவரும் போதையில் தான் இருக்கிறார்கள், என் தாய்க்கு ஒரு போதை, என் தம்பிக்கு ஒரு போதை, சக்கரவர்த்திக்கு ஒரு போதை, எனக்கோ காதல் போதை என்று உளறுகிறார். இதை பார்த்த மந்திரி கோபமடைந்து, நமது தாய் நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து என்று சொல்கிறோம், ஆனால் கலக்கமில்லாமல் இருக்கிறீர்களே என்று சொன்னவுடன், உடனே என்னுடைய இதயத்தை தான் மஸ்தானிக்கு கொடுத்தேன், என்னுடைய உயிர் நாட்டிற்கு தான், நான் இந்த போருக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. போருக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி காசிய வந்து பார்த்து, பாஜிராவ் காசி கிட்ட பேசலான்னு வந்தா, காசி என்ன சொல்றான்னா, கிருஷ்ணர் ருக்மணியை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஆனா கிருஷ்ணருடைய காதலியா ராதாய் தான் இருக்கா, அதனால நான் ருக்மணியா இல்லாம ராதாவா இருந்திருக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணரை பார்த்து ருக்மணி சொன்னதாகவும், அதே மாதிரிதான் நான் என்னதான் பொண்டாட்டியா இருந்தாலும் உங்களுடைய காதலியான மஸ்தானி மேலதானே ஆசை அதிகம் அப்படின்னு சொல்ல, பாஜிராவ் இல்லைன்னு ஏதோ சொல்ல வர, ஆனா காசி அதை தடுத்துட்டு விளக்குகளை அணைக்க ஆரம்பிக்கிறா. இனிமே இந்த அறைக்கு நீங்க வரவேணாம் அப்படின்னு சொல்ல, அந்த விளக்குகளை பாஜிராவ் அந்த ஊதுகுழலை வாங்கி அணைச்சிட்டு அங்கிருந்து வெளியே போறான். பாஜிராவ் போருக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது மஸ்தானி ஒரு வாளை கொண்டு வந்து கொடுத்து, அந்த வாள்ல தான் கையை கிழிச்சு ரத்தத்தை திலகமா வச்சு விடுறா. வச்சு விட்டோடனே பாஜிராவ் சொல்றாரு, நான் திரும்ப உன்னை பார்க்க வரும்போது காலம் தவறி மழை பெய்யும், காய்ந்த இலைகள் எல்லாம் சத்தமிடும், அப்படி மிக நீண்ட நாட்கள் ஆகும் இந்த போரை முடித்து வர அப்படின்னு அந்த பாஜிராவ் மஸ்தானி கிட்ட சொல்ல, எவ்வளவு நாளானாலும் அந்த தருணத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மஸ்தானி சொல்றான். பாஜிராவ் கோட்டையிலிருந்து போருக்கு கிளம்பிய உடனே பாஜிராவோட அம்மாவும் தம்பியும் சதித்து தந்திட்டாங்க, மஸ்தானிய கைது பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரியே அன்னைக்கு நைட்டே சங்கிலியால பிடிச்சு மஸ்தானிய கைது பண்ணி கொண்டு வராங்க. கோட்டையில இருக்க சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. பாஜிராவோட மூத்த பையனும் இதுக்கு துணையா இருக்கான். இந்த செய்தி போர்க்களத்தில் இருக்க பாஜிராவுக்கு போகுது. போன உடனே பாஜிராவ் கோபம் அடைகிறான். கோபம் அடைந்தது மட்டும் இல்லாம பல நாட்களாக நடக்க வேண்டிய போற அன்னைக்கே முடிச்சாகணும்னு சில நாட்கள்லயே வெறித்தனமா போராடி அந்த போரை முடிவுக்கு கொண்டு வரான். வைத்தியம் பிடிச்சது மாதிரி வெறித்தனமா எதிரிகளை வெட்டி வீழ்த்துறான். வெட்டி வீழ்த்தி வெற்றியை பெறுறான். இந்த புறம் மஸ்தானி கிட்ட காசியோட மூத்த பையன் வந்து இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்ல, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப வேற வழி இல்ல, உன்னை நாங்க கொல்ல போறோம் அப்படின்னு சொல்றான். மரணம் தான் எனக்கு கிடைக்கும்னா அதை நான் ஏத்துக்கிறேன் மனப்பூர்வமா அப்படின்னு மஸ்தானி சொல்றா.
அப்ப எங்களுக்கு வேற வழி இல்ல, அந்த குழந்தைய எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல, குழந்தைய எடுத்துட்டு போவேனா அவனே வருவான் அப்படின்னு சொல்லி மஸ்தானி அந்த குழந்தைய அவங்கிட்ட வீர வார்த்தைகளை கூறி அனுப்பி வைக்கிறா. போர்க்களத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம் அண்ணா அப்படின்னு தம்பி வந்து பீஷ்வா கிட்ட சொல்ல, இன்னொரு போரை அறிவி மஸ்தானியை விடுவிப்பதற்காக நான் என் குடும்பத்துடனே போர் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றான். அங்கிருந்து அப்படியே நடந்து போறவன் மயங்கி விழுவுறான். ஏன்னா நிறைய அம்புகள் உடம்புல குத்தி இருக்கும். பாஜிராவுக்கு உடல் சரியில்லாததுனால அவனை தனியா ஒரு நதிக்கரையில வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. இந்த சைடு பாஜிராவோட பையனே மஸ்தானி மேல பெட்ரோலை ஊத்தி உங்களுடைய கடைசி ஆசை என்ன, எப்படி சாகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு மஸ்தானி சொல்றா பாஜிராவ் மஸ்தானியா சாக விரும்புறேன் அப்படின்னு சொல்றா. எந்த புறம் பாஜிராவுக்கு எவ்வளவோ ட்ரீட் பண்ணாலும் அவன் உடம்பு குணமே ஆக மாட்டேங்குது. வைத்தியர் என்ன சொல்றாருன்னா, அவன் நினைக்க கூடியவங்களை பார்த்தாதான் இந்த நோய் குணமடையும் அப்படின்னு சொல்ல, உடனே காசியும் அவங்க அம்மாவும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. காசி அங்க வந்ததை பார்த்து மஸ்தானி தான் வந்துட்டா அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா அன்னைக்கு நைட்டு பாஜிராவோட தம்பிக்கார மஸ்தானி கொடுத்த வாளை அவன் கையில வைக்கும் போது அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் அரண்மனையில பாட்டிக்காரி தான் பேரனை கூப்பிட்டு, நீ மஸ்தானிய எதுவும் செய்யக்கூடாது, பாஜிராவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்ல, நீங்களும் பயந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பாஜிராவோட பையன் போறான். அடுத்த நாள் பாஜிராவை பார்க்க காசி வந்தா மஸ்தானி தான் வந்திருக்கா அப்படின்னு அவகிட்ட பேசுறான். எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு பையன் என்ன பண்றான்னு கேக்குறான். அப்படி கேட்டது மட்டும் இல்லாம தான் முதல் மனைவி காசி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, அப்பதான் நொறுங்கி போறா. ஏன்னா அவ மேல வச்சிருக்க அன்பு இப்பதான் இவளுக்கு புரிய வருது. உடனே காசி மஸ்தானிய விடுதலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறா. அந்த உத்தரவை பிறப்பிச்சு பாஜிராவ் அம்மா கிட்ட வந்து முத்திரை இடுங்கள் அப்படின்னு கேட்க, அவளும் முதல்ல முடியாதுனாலும் பின்னாடி மஸ்தானி இருந்தாதான் சரி பண்ண முடியும்னு அந்த முத்திரைய பதிச்சு கொடுக்கறான். அந்த உத்தரவை காசி உடனே கொடுத்து அனுப்புறா. அந்த உத்தரவு அரண்மனையில நேரா பாஜிராவ் பையன்கிட்ட கொடுக்கப்படுது. அந்த உத்தரவை படிச்சு பார்த்துட்டு, மஸ்தானிய விடுதலை செய்யணும்னு எழுதியிருக்கு, இது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு அந்த இதை அப்படியே நெருப்புல காட்டி எரிக்கிறான். இந்த புறம் நதிக்கரையில பாஜிராவ் சடனா முழிச்சு நதிகளுக்கு நடுவுல பார்த்தா எதிரிகள் படையெடுத்து வந்திருக்கிறது போல தெரியுது. எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க. போர் எப்படியாவது புரிஞ்சு அவர்களை கொன்னு நான் வெற்றி பெறணும் அப்படின்னு அங்கிருந்து ஒரு வாளை எடுத்துக்கிட்டு உள்ள போறான். காசி வந்து தடுத்தாலும் அங்கிருந்து வேகமா போறான். அங்க யாருமே இல்லைன்னு சொல்லி காசி சொன்னாலும் நிறைய படை வீரர்கள் அங்க இருக்காங்க, என்ன கொல்ல வந்திருக்காங்க, அவங்கள நான் கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு இவன் இமேஜினரியா கற்பனையில நிறைய பேர் இருக்கிறது மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்க போய் சண்டை போடுறான். அப்படி ஆத்துக்கு நடுவுல அவனாவே கற்பனையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய நெருப்பு அம்பு வந்து அவனை குத்துறது மாதிரியும் அவன் இறக்குறது மாதிரியும் அங்க நினைக்கிறான். அதே மாதிரி அவன் அங்க இறந்து போறான். இதே நேரத்துல சரியா மஸ்தானியும் பாஜிராவ் சொன்னது மாதிரி சூரியனும் சந்திரனும் ஒரே வானத்துல தெரியும் அப்படின்னு சொன்னது மாதிரி ஒரு புற ஜன்னல்ல சூரியனும் முன்னொரு புற ஜன்னல்ல சந்திரனும் தெரியுது. காய்ந்த இலைகள் சத்தம் எழுப்புது, மழை பெய்யுது. இதை பார்த்த உடனே தான் கணவருக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னு அங்கேயே துடிதுடிச்சு மஸ்தானியும் இறந்து போறான். இப்ப ரெண்டு பேர்த்தோடைய ஆன்மாவும் ஒன்னா போறது மாதிரி காட்டுறாங்க. ஏற்கனவே இவங்க காதலை வெளிப்படுத்தும் போது இதயங்கள் ஒன்றாக துடிக்கிறது மஸ்தானி அப்படின்னு பஜிராவ் சொல்ல, ஒன்றாகவே நின்று விடும்னு மஸ்தானி சொல்றா. அப்படியே இந்த காதல் காவியம் முடியுது. என்ன மாதிரியான ஒரு படம் பாருங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை விட படம் பாத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் ஃபீலிங்ஸ் நல்லாவே தெரியும். ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்றதை விட இந்த காதல் படங்களை வந்து அந்த டயலாக்கோட பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இது மாதிரி இன்னொரு படத்துல மீண்டும் சந்திப்போம்.